வணக்கம். எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியல் திருத்தம். தீவிர திருத்தம்னு வேற சொல்லுறாங்க. அத நீங்க சீர்திருத்தம்னு கூட வச்சுக்கலாம். அடிப்படையில என்னன்னா, ஒரு வாக்காளர் உண்மையா ஆனா வாக்காளரோட தகவல் சரியா இருக்கா? இல்லையா? அவ்வளோதான். அவன் அடுத்து இந்திய குடிமகனா? இல்லையா? அவ்வளோதான் பார்க்குறாங்க. வேற ஒண்ணுமே இல்ல. இதுல தமிழ்நாட்டுல வந்து ஆளுங்கட்சியான திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் இவங்க குடுத்த 1 மாசம் பத்தாதுன்னு சொல்றாங்க. 1 மாசத்துல இந்த வேலைய முடிக்க முடியாதுங்கிறாங்க. இத வந்து மமதா வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்கால்ல எனக்கு 3 வருஷ வேலை எப்படி 2 மாசத்துல பண்றதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா? உண்மையிலேயே அவ்வளவு பெரிய வேலையா இது? கண்டிப்பா இல்ல. கண்டிப்பா இல்ல. நம்ம இவங்க 15 நாள்ல வந்து எலக்ஷன் கேம்பெயின் பண்ணி, ஒரு பிரதிநிதிய தேர்ந்தெடுக்கிறதுக்கு மக்கள சொல்லிர்றாங்க ஒரு நாள். ஒரே நாள்ல எலக்ஷன். சரிங்களா? அது ஒரு மாநில அளவுல 2 கட்டம், 3 கட்டமா வேணா நடக்கலாம். ஆனா, சம்பந்தப்பட்ட தொகுதியில மக்கள் ஒரு நாள்ல தான் வாக்களிக்க போறாங்க. அவ்வளோ ரிசோர்ஸையும் அதுக்கு டிப்ளாய் பண்றாங்க. ஆனா, அந்த பட்டியல திருத்துறதுக்கு 1 மாசம் பத்தாதுங்கிறது பைத்தியக்காரத்தனம். ஏன்னா, அரசோட தமிழகத்த பொறுத்தவரை ஆளுங்கட்சி மற்றும் அந்த கூட்டணி கட்சிகளோட நிலைப்பாடு என்னவா இருக்குன்னா, எஸ்ஐஆரே தேவையில்ல. பட்டியல திருத்தவே வேண்டியதில்ல. இப்படியே நம்ம 200 வருஷத்துக்கு வச்சுக்குவோம். அப்படின்றாங்க. இதுல செத்து போனவன நீக்குறது கிடையாது. புதுசா வந்தவன் வாக்கு சேர்த்து கொட்டுக்கிட்டு வரணும்னு இல்ல. பழைய ஃபோட்டோ வருது. அத மாத்தணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சில பேர் இந்த நாட்டே வேணான்ட்டு வேற நாட்டுல குடியேறி இருப்பான். அவன நீக்கணும்னு அவசியம் கிடையாது. பங்களாதேஷ்லேருந்து நெறைய பேர் இந்த நாட்டுல வந்துட்டு வேலை செஞ்சுக்கிட்டு, இங்க ஃபேக் அவன் ஓட்டர் ஐடிலாம் வச்சிருக்கானாம். அதெல்லாம் சரி பார்த்து நீக்கணும் அவசியம் இல்ல. இந்த இதுல வந்து வெஸ்ட் பெங்கால்ல வந்து நூத்துக்கணக்குல மூட்டைய முடிச்சுட்டு கிளம்பிட்டாய்ங்க. இது எஸ்ஐஆர் நம்மள இருக்கக்கூடாதுன்னு கிளம்பிட்டாய்ங்க. சரிங்களா? அப்படிங்கும்போது, வெளிநாட்டுக்காரங்க ஓட்டு போடலாம்னு நெனைக்கிற உங்க சிந்தனைய என்னத்த சொல்றது? தமிழ்நாட்டுல நெறைய பேர் நெறைய நாட்டுல வெளிநாட்டுல வேலை செய்றாங்க. குறிப்பா அந்த மிடில் ஈஸ்ட், சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாட்டுல, நீங்கலாம் போறீங்களே, உங்களயெல்லாம் அந்த நாட்டுல சமமான உயிர் மனுஷன்னு நெனைக்கிறாங்க. கிடையாது. உனக்கு அந்த நாட்டு சட்டம் வந்து உன்ன வந்து 2ஆம் தர, 3ஆம் தர, 4ஆம் தர அடிப்படை உரிமையற்ற மனிதனா தான் நடத்தப்படும். சட்டமே வந்து உன்ன 2ஆம் தரம்ன்னு சொல்லும்போது, அவன் உன்ன நடத்துறவன் பாரு உன் முதலாளி, உன்ன மனுஷனாவே மதிக்கிறே கிடையாது. சரிங்களா? இதுல நீ அங்க போய் ஓட்டு போடணும், வாக்க செலுத்தணும், பிரதிநிதிய தேர்ந்தெடுக்கணும் வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? இப்படிதான் இருக்கு நிலைமை. சரிங்களா? பெரும்பாலான அ தமிழர்கள் வெளிநாட்டுல இருக்காங்கன்னா, இந்த நாட்டுகள்ல தான் இருக்காங்க. யூரோப்ல இருக்கான். யூரோப்லயும் ஒரு ஒரு நாட்டுக்கும் ஒரு ஒரு மாரி சட்டம் மாறுபடுது. ஆ ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, நார்த் அமெரிக்கா அங்கேயும் இருக்காங்க. இல்லன்னு சொல்லல. ஆப்பிரிக்காவுல கூட இருக்கிறாங்க. பட் ஆனா அந்த நாட்டுல என்ன சட்டமோ அதான் அங்க செல்லும். இந்த நாட்டு சட்டம் வந்து இந்திய குடிமகனுக்கு மட்டும் தான் வாக்கு உரிமை குடுக்குது. வேற ஒருத்தனுக்கும் கிடையாது. இதுல உங்களுக்கு பிரச்சனை இருக்காதுன்னு நம்புறேன். ஆனா ஏன் எதுக்குறீங்க? ம். 1 மாசத்துல இந்த வேலைய செய்ய முடியாதுங்கவும், ரெவென்யூ டிபார்ட்மென்ட்காரன்லாம் கிளம்பிட்டான். போராட. எங்களால முடியாது. எங்களுக்கு மன உளைச்சலா இருக்கு. சாவ போறேன். தூக்குல தொங்க போறேன் அப்படின்னு. இவ்வளவு நேர்மையான ஆளுங்களா நீங்க? ம். ரெவென்யூ டிபார்ட்மென்ட்ல லஞ்சங்கிறது தல விரித்தாடுது. நேத்தைய செய்தி. ஒரு வசதி இல்லாத ஒருத்தரு அவங்க வீட்ல ஒரு துக்கம். அத அடக்கம் பண்றதுக்கு அரசு ஒரு நிதிய குடுக்குது. அத வாங்க போறதுக்கு போய் கேட்டா, இந்த பொம்பள ஒண்ணு ரூ. 2000 லஞ்சம் குடுன்னு கேட்டு வாங்கிருக்கு. ம். அத வந்து அவரு லஞ்ச ஒழிப்பு துறையில கம்ப்ளைண்ட் பண்ணி மாட்டிக்கவும், அந்த பொம்பள எப்படி படுத்துக்கிட்டு நெஞ்ச வலிக்குதுன்னு கத்துதுன்னா, நம்ம செந்தில் பாலாஜி. படுத்துக்கிட்டு நெஞ்ச வலிக்குதுன்னு கத்திட்டு மூத்திரம் போனார்ல. அதே மாரியே அந்த பொம்பளையும் பண்ணுது. சரிங்களா? நம்ம தமிழக அரசு வந்து இந்த இந்த வாக்காளர் உரிமைங்கிறத ரொம்ப அக்கறையா பற்ற மாரி பேசுது. செந்தில் பாலாஜியா இருக்கட்டும், ராஜேந்திர பாலாஜியா இருக்கட்டும், இவங்கலாம் வந்து சட்டம் இயற்றுபவர்களா இருந்தாங்க. அமைச்சரா இருந்தவங்க. சரிங்களா? வெறுமனே எம்எல்ஏ கிடையாது. அமைச்சரா இருந்தவங்க. ஆனா அவங்க மேல வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்து ஒரு கேஸ் போட்டா, இவன் சட்டத்தை இயற்றுனவா இருக்கிறவன், அத எப்படி ஒளிஞ்சு மறைஞ்சு பிரிக்கிறங்கிறதுல தான் இருக்கு. ஒரு ஆள் ஓடி போய் கேரளாவுல ஒளிஞ்சுக்கிறான். ஒரு ஆள் படுத்துக்கிட்டு நெஞ்ச வலிக்குதுன்னு ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துக்கிறான். அ ஆனா நீ எல்லாம் வந்து லா மேக்கர். அமைச்சரா இருந்திருக்கிற. வெட்கமா இல்ல? இந்த தமிழக
ஆளுங்கட்சி, அதன் கூட்டணி கட்சிகள், நான் ஒருத்தனோட வாக்க கூட விடமாட்டேன். அத வாக்குரிமைங்கிறது அடிப்படை உரிமை. நான் காப்பாத்துவேன். இந்திய ஜனநாயகத்துக்கு எதிரான விஷயம் எஸ்ஐஆர் அப்படிலாம் பேசுற நீ, ஈரோடு கிழக்குல எப்படி எலக்ஷன கண்டக்ட் பண்ணன்னு எல்லாருக்குமே தெரியுமே. ம். அந்த வாக்க அவன் தன்னிச்சையா சுயமா சிந்திச்சு வாக்க போட வேண்டியவனுங்க. தூக்கி கொண்டு போய் பட்டியில அடைச்சு, அவனுக்கு படத்த ஓட்டி காமிச்சு, பாட்டில தொறந்து ஊத்தி குடுத்து, அ அவனுக்கு சாராயத்த குடுத்து, சாப்பாட குடுத்து, வச்சு ஒரு ஓட்டுக்கு ரூ. 10,000க்கு மேல செலவு பண்ணியிருக்கு. ஒரு சில தொகுதியெல்லாம் பட்டு புடவ வாங்கி குடுக்குறான். ஒரு சில தொகுதியில கொலுசு வாங்கி குடுக்குறான். அப்புறம் சரக்குக்கு பணம் குடுக்குறான். பணம் காமனா எல்லா தொகுதியிலும் குடுக்குறான். சரிங்களா? எல்லா தொகுதியிலும் குடுக்குறான். குக்கர குடுக்குறான், குஜா குடுக்குறான், என்னென்னமோ குடுக்குறான். இதுதான் நீங்க ஜனநாயகத்த வளர்க்கிற ஜனநாயக சிந்தனையா? ம். வெட்கப்படணும். ஜனநாயகத்துக்கும் தமிழ்நாட்டுல உள்ள எந்த கட்சிக்கும் சம்மந்தமே கிடையாது. ஈவன் இந்தியாவுல எந்த கட்சிக்குமே சம்மந்தம் கிடையாது. எல்லாருமே ஐக்கியப்படு. ஆனா, இவங்க ஜனநாயகத்த காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு, இவங்க தொழில காப்பாத்துறதெல்லாம் குறியா இருக்காங்க. சரிங்களா? வழக்கமான ஒண்ணுங்க. ஒரு 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 தகவல் இருக்கு. அந்த தகவல் காலத்துக்கு ஏற்ப திருத்தப்படணும். அப்படிங்கிற ஒரு எதார்த்தமான விஷயம். இதுக்கு பத்திரிகைக்காரன் போராட்டத்த பண்றான். அ ரெவென்யூ டிபார்ட்மென்ட்காரன் போராட்டத்த பண்றான். ஆ ஆளுங்கட்சி போராட்டம் பண்ணுது. ஒரு தகவல எழுதுறீங்க. அத எழுதிட்டு ஒரு பேப்பர குடுக்க போறீங்க. அவன் போயிட்டு டேட்டா என்ட்ரி பண்ணணும். அவ்வளோதானே. எவ்வளோ பெரிய வேலையா? இல்ல ஒரு குடிமகனா ஜனநாயகம் அவசியம்னு நெனைக்கிற நீ, அந்த பேப்பர ஏதோ ஒரு வகையில கொண்டு போய் சம்மந்தப்பட்ட வாக்காளர்ட்ட சேர்த்து அவன்ட்ட தகவல வாங்கிட்டு நீ சிஸ்டத்துல ஏத்திவிடணும். இது மொதன்னு இந்த வாக்காளர் அடையாள அட்டைல கொண்டுட்டு வர்றது ஸ்கீம் கிடையாது. அதெல்லாம் முன்னாடியே நடந்துருச்சு. இத விட அதெல்லாம் பெரிய வேலை. அதெல்லாம் நடத்திவிட்டு, வாக்காளர் இத அட்டெண்டன்ஸ் எடுக்கிற மாரி தான். வேற ஒண்ணும் இல்ல. அட்டெண்டன்ஸ் எடுக்கிற விஷயம் தான். அட்டெண்டன்ஸ் எடுக்கிறதுலயே உங்களுக்கு பிரச்சனை. இத அதான் சொல்றேன்ல, ஈர பேனாக்கி பேன பிசாசாக்கி அப்படியே பெருசாக்கிட்டே போயிருவாய்ங்க. அதுதான் நடக்குது. கேவலமா இருக்கு. எதுக்கெல்லாம் போராட வேண்டியிருக்குன்னு. ம். ஒரு எதார்த்தமா நார்மலா நடக்கிற வேலை. அத நீங்க குறை சொல்லி பெரிய இது மாரி பேசிக்கிட்டு இருக்குது. கேவலம். நன்றி.